தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சாயங்கால வேளையில் அருமையான தேவ சபையினுடையதான உபவாச நாட்களின் 14வது நாட்களிலே நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் இந்த உபவாச நாட்களை ஒரு வெற்றியின் நாட்களாய், இந்த நாளில் ஜெபித்தது போல அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறதான ஒரு நாட்களாய் இந்த நாட்களை கர்த்தர் அமைத்து தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஸ், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒருமனப்பட்டு சபையில் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, நான் அடிக்கடி சபையில் சொல்கிற ஒரு வார்த்தை உண்டு. பிலிப்பி பட்டணத்தில் சிறைச்சாலையிலே பிடிக்கப்பட்டு போய் துன்புறுத்தப்பட்டவர்கள் 2 பேர். யாரெல்லாம்? பவுலும் சீலாவும். 2 பேரும் தேவனை பாடி துதித்து, எப்போ? நடுராத்திரியில் அடி, சரியான அடி வாங்கியிருக்காங்க. நல்ல பிளட் எல்லாம் போயிடுச்சு, நல்ல உடம்பெல்லாம் வலிக்குது. ஆனால் வாயை கட்டி போட யாராலும் முடியலை. அடுத்த எத்தனை பேர்? 2 பேர். இப்போ இவங்க 2 பேரும் பாடி தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்த வேளையில், பொதுவாக நம்ம இங்கே ஜெபம் பண்ணும்போது நிறைய சபைகளில், இங்கே அப்படி இருக்கான்னு நினைக்கிறேன், நிறைய இடங்களில் சொல்லுவாங்க, கொஞ்சம் சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணி பாடுங்க நீங்கள் அப்படிதானே அப்படி சொல்லுவாங்க. இங்கே இருக்கோம், நேரமே இருக்கு, நிறைய கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணுங்க. பக்கத்தில் உள்ளவங்க சில நேரத்தில் இங்கே பொதுவாக சொல்கிறவங்க உண்டு. ஆனால் சிறைச்சாலையில் இதை கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் பெரிய ரவுடி, கொலைகாரன், கொள்ளைக்காரன், பயங்கர தவறான பாதையில் இருக்கிற மனுஷன். இவங்க நடு ராத்திரியில் இவங்க பாடும்போது இந்த கைதிகளுக்கு டிஸ்டர்பாக இருக்குமா இருக்காதா? தூங்கும்போது டிஸ்டர்ப் தானே. ஆனால் ஒருத்தர் கூட பாடாம இருப்பா, என்ன சத்தம் போட்டு இருக்கிற, அமைதியாரு சொல்லவே இல்லை. இவருடைய பாடலை, இவர்கள் கர்த்தரை துதிக்கிறதை அவர்களும் கேட்டு கர்த்தருக்குள் சந்தோஷப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அப்போ நான் சொல்லி வரக்காரு 2 பேர் தான். 2 பேர் பாடும்போது, 2 பேர் பாடின பாட்டை கைதிகளும் கேட்டு சந்தோஷப்படும் போது நடந்த விஷயம், இவங்க 2 பேருடைய கட்டுகள் மாத்திரம் அவிழல, இந்த பாடலை கேட்டு கொண்டிருந்ததான எல்லாருடைய கட்டளை என்ன பண்ணுச்சு? அவிழ்ந்துச்சு. அப்படிதானே? அப்போ நம்ம இங்க உபவாச ஜெபத்தில் பிரைஸ் தி லார்ட், நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய தேசத்திற்காக பாடி ஆராதித்து ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், கட்டுகள் மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்தின் கட்டுகளையும் அவிழ்க்க நம்முடைய தேவனாலே கூடும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்போ பேழைக்கு உள்ள இருக்கிறவங்க ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணணும். எடுக்கணும். பேழைக்கு உள்ள இருக்கிறவங்க ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணணும். பேழைக்கு உள்ளன்னு சொன்னா சபைக்கு உள்ள. அப்படியே நோவா கட்டின பேழைக்குள்ள என்னென்ன போயிடுச்சு? உள்ள ஆடு போச்சு, மாடு போச்சு, வேற என்ன போச்சு? சிங்கம் போச்சு, வேற புலி போச்சு, கரடி போச்சு, வேற என்ன? மானு போச்சு, தென் ஒட்டகச்சிவிங்கி போச்சு, யானை போச்சு, அப்படிதானே? எலி போச்சு, வேற என்ன? புறாப்பு, பாருங்க எல்லாம் சொல்றீங்க. அப்படிதானே? மனுஷனும் போறான் உள்ள. நோவாவுக்கு உள்ள, அங்க பேழைக்கு உள்ள சிங்கமும் இருக்கு, மானும் இருக்கு. 2 என்ன பண்ணல? சண்டை போடல. அடுத்த இங்க வெளியில ஒரு மானை விட்டு பாருங்க, சிங்கத்தை பதில் விட்டுவாங்க, என்ன விட்டு பாருங்க, என்ன ஆகும்? என்ன? பேழைக்கு உள்ள வந்த பிறகு சிங்கம் சிங்கத்துக்கு வேலையை பார்க்குது, மானுக்கு வேலையை பார்க்குது,
கரடி கரடிக்கு வேலையை பார்க்குது, என்ன குதிரை குதிரைக்கு வேலையை பார்க்குது, புறா புறாவுடைய வேலையை பார்க்குது, காகம் காகத்துக்கு வேலையை பார்க்குது. எல்லாமே அந்யோன்யமா சந்தோஷமா ஒருமனப்பட்டு மிகுந்த மகிழ்ச்சியோட உள்ள இருக்காங்க. நோவாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தனே அப்போ சபைக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம ஒருமனப்பட்டு தேவன் நம்மை வைத்த நோக்கத்தை சபையில வைத்து நாம் துதித்து கர்த்தரை ஆராதிக்கும் போது வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடினார்கள். 120 பேர். அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்க ஆரம்பித்தார். ஒரு மனம் எங்கே இருக்கிறதோ அங்கே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இறங்கும். ஒரு மனம் எங்கே இருக்கிறதோ அங்கே அற்புத அடையாளங்கள் நடக்கும். ஒரு மனம் எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை நிச்சயமாய் உண்டு. அப்போ நமக்கு என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவரே? ஒரு மனம் எதிர்பார்க்கிறார். இப்போ நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், நம்ம ஓகே இருக்கட்டும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க யாரும் அப்படி இல்லை, இதுதான் என்னுடைய டெம்பரவரி என்னுடைய பெர்மனன்ட் சீட். இந்த சீட்டை யாரும் என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. ஒரு நடந்த சம்பவம், ஒரு ஊழியக்காரரு அவருடைய ஒரு சர்ச்சுக்கு என்ன பண்ண இன்வைட் பண்ணப்பட்டார். அவரும் அவருடைய மனைவியுமா என்ன பண்ணாங்கன்னா சர்ச்சுக்கு போயிட்டாங்க. சர்ச்சுக்கு போன சூழ்நிலையில் இவங்க என்ன பண்ணாங்க, காலை 8 மணிக்கு சர்வீஸு, இவர் 7:55 சர்ச்சுக்கு போயிட்டாரு. அவர் புல்பிட்டில் போய் உட்காண்டார், பாஸ்டர் புல்பிட்டில் போய் உட்காண்டாரு. இங்கே யார் பாஸ்டர் அம்மா என்ன பண்ண ஒரு ஓரத்தில் ஒரு சைடில் என்ன பண்ண உட்காண்டாங்க. கொஞ்சம் நேரம் தாண்டிச்சு, ஆரம்ப ஜபம் ஆரம்பிச்சு, ஆரம்ப ஜபம் வந்தோடனே இந்த பாஸ்டர் அம்மா உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துருக்கிற நேரத்தில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்தாங்க. இந்த அம்மாவை தட்டினாங்க, சிஸ்டர் அப்படின்னாங்க. என்ன விஷயம்னு கேட்டால், கொஞ்சம் தள்ளி உட்காருங்க சிஸ்டர் அப்படின்னாங்க. வேற நிறைய சேர் இருக்கு, ஆனால் இந்த அம்மாவுக்கு எந்த சேர் தான் பெர்மனன்ட் சேரு, இங்கே உட்கார்ந்தாதான் பிரசங்கமே கேட்க முடியும். அடுத்து இவங்க சரி சோத்திரம்னு சொல்லி தண்ணி பாட்டிலையும் என்ன அவங்க பேக்கையும் பைபிளையும் எல்லாம் எடுத்துட்டு வேற கொஞ்சம் தூரமாக போய் என்ன பண்ணாங்கன்னா வேற ஒரு இடத்துல போய் உட்காண்டாங்க. முதல் பாட்டு பாடிட்டு இவங்க ஆவியில் நிரம்பி என்ன பண்ண முதல் பாட்டு பாடிட்டே இருக்காங்க. பாடிட்டு இருக்கும்போது என்னன்னா திடீர்னு பார்த்தா ஒருத்தவங்க வந்து சிஸ்டர் அப்படின்னாங்க. என்னம்மா என்ன விஷயம்? சிஸ்டர் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, நான் உட்கார்ற சீட் அப்படின்னா. இவங்க இன்னும் பொறுமை, பாஸ்டரமா இல்லை, பொறுமையாக தானே இருந்தாகணும். உடனே என்ன பண்ணாங்கன்னா திரும்ப என்ன பண்ணாங்க, பேகும் பாட்டிலும் பைபிளும் எடுத்துட்டு சுற்றி சுற்றி பார்த்தாங்க. ஓகே, ஒரு இடத்துல ஒரு சேர் இருந்துச்சு. அந்த சேர்ல போய் என்ன பண்ணாங்கன்னு உட்காந்து ஒரு கார்னர்ல போய் உட்காண்டாங்க. 3வது பாட்டு போயிட்டு இருக்கு. ஆவியில் நிரம்பி பாடி ஜெபம் பண்றதான டைம் வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணா இவங்க கை தட்டி வேற ஒன்றும் மனசுல நினைக்கல, சரி போட்டு சரி அட போ பிஜாஜே அப்படி சொல்லி என்ன பண்ணாரு, நேர போய் என்ன பண்ணாங்கன்னா அங்க உட்காந்து பாடிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா பாட்டு இருக்காங்க, சிஸ்டர் அப்படின்னு ஒரு தட்டுட்டாங்க. இவங்க என்னமா விஷயம், கொஞ்சம் நான் இங்க உட்காந்துக்கிறேன், நீங்க அங்க போய் உட்காந்துக்கோங்க. பார்த்தா சுத்தி என்ன இல்லை, சேரே இல்லை. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, உடனே ஒரு பேப்பர் எடுத்துட்டு ஜெபத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரோம், நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஒரு சின்ன பையனை பேப்பரை மடக்கி கையை கொடுத்துட்டு அங்க ஒரு பாஸ்டர் இருக்கார்ல அவர்கிட்ட கொடுத்துருமான்னு சொல்லிட்டு இவங்க பேகை தூக்கி எங்க போயிட்டாங்க. சபையில ஒரு புதிய ஆத்துமா வரும்போது இவங்க சர்ச்சுக்கு புதுசா வந்திருக்காங்க, அவங்க யாருன்னே தெரியாது. அடுத்து பாஸ்டர் அம்மா, இவங்க பாஸ்டர் அம்மாவா இல்ல புதுசா வந்திருக்கிறவங்களா, சர்ச்சுக்கு புதுசு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இவங்க புதுசா வந்தவங்களா பழைய ஆளை எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் எங்க இருப்பேன், நான் இருக்கிற இடத்துல இருப்பேன். பாருங்க, நான் எதுக்கு சொல்றேன்னா தேவ பிள்ளைகள் இன்னும் புதியதாய் வருகிறதான ஆத்துமாக்களுக்கு நான் முன்னுரிமை கொடுத்து அவர்களை விசாரிக்கிற நேரத்தில் விசாரிப்பு நிச்சயமாய் இன்னும் ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வருவதற்கு பிரயோஜனமாய் காணப்படும். அல்லேலூயா. இப்போ ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணவங்களே விசாரிக்கணும். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஓகே எங்கேருந்து வரீங்க, என்ன பண்றீங்க அப்படி சொல்லி விசாரிக்கும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்,
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்முடைய தேசத்தின் போராட்டம் நிர்மூலமாகணும்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பிரச்சனைகள் நிர்மூலமாகணும்னா, நாம் ஒருமனப்பட்டு கர்த்தரை துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். நான் கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக விரும்புகிறேன். அதே வேளையில் பைபிள் காலேஜில் எஜுகேஷன் டைரக்டராக இருக்கிறபடினால கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் போவதற்கு முன்பாக அந்த பைபிள் காலேஜுடைய ஒரு சில காரியங்கள் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். நம்முடைய இந்திய தேவ சபை சர்ச் ஆஃப் கார்டனுடையதான தமிழ்நாட்டில் இந்திய தேவ சபைக்கான ஒரு பைபிள் காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்குது. பாஸ்டர் மோகன்ராஜ் அவர்களும் அங்கே தான் பைபிள் காலேஜ் படித்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த பைபிள் காலேஜ் கர்த்தருடைய கிருபையினால் ஒரு 1965 அந்த பைபிள் காலேஜ் ஆரம்பிக்கப்பட்டதான பைபிள் காலேஜ். இதுக்கு முன்னாடி இருந்ததான தேவ ஊழியர்கள் மிக அழகாக அந்த ஊழியத்தை செய்து நிறைவேற்றி பிரைஸ் தி லார்ட் அதிகமாய் அந்த ஊழியத்தினுடையதான வளர்ச்சிக்காய் வித்திட்டவர்களாக இருந்தார்கள். அதன் பிரகாரமாய் இந்த ஊழியம் வளர்ந்தது. அநேக பிரைஸ் தி லார்ட் நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் பைபிள் காலேஜில் படித்து இந்தியாவின் பல இடங்களிலேயும் உலகத்தின் பல நாடுகளிலேயும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய கிருபையினாலே நம்முடைய வேதாகம கல்லூரி 3 வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்று முழு நேர வேதாகம கல்லூரி, அதாவது ஒன்லி ஜென்ஸுக்காக ஒரு பாஸ்டர்ஸை உருவாக்கி படிக்கிறதான விஷயத்தில் உருவாக்கி விடுகிற விஷயத்தில் 3 வருஷம் படிக்க வைக்கிறதான ஒரு காலேஜ் அது கோயம்புத்தூரில் இருக்குது. மட்டுமல்லாமல் இரண்டாவது ஈவினிங் பைபிள் காலேஜ், மாலை நேர வேதாகம கல்லூரி என்று சொல்லி தமிழ்நாட்டில் சுமார் ஒரு 8 இடங்களிலே மாலை நேர வேதாகம கல்லூரி இருக்கிறது. மிக அழகாக அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக பெண்கள் வேதாகம கல்லூரி என்று சொல்லி கர்த்தருடைய கிருபையினாலே இப்பொழுதுதான் நாகர்கோவிலில் ஆரம்பித்திருக்கிறோம். ரெசிடென்சியல், அதாவது ஸ்டே பண்ணி படிக்கிறதான வசதிகள் இதுவரைக்கும் செயல்படுத்தப்படவில்லை. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே ஒவ்வொரு புதன்கிழமையும் அங்கே கிளாஸ் நடைபெறும். காலையில் 10 மணி முதல் சாயங்காலம் 3:30 மணி வரைக்கும் கிளாஸ் நடைபெறும். உண்மையாகவே விசேஷித்த தேவ ஊழியர்கள் மிக அழகாக டீச் பண்ணி அந்த ஊழியமும் கிருபையாய் கட்டப்பட்டு அநேக சகோதரிகள் வந்து இந்த நாட்களிலே அந்த வேதாகம கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. நான் கேட்டுக்கொள்கிற காரியம், நம்முடைய வேதாகம கல்லூரிக்காய் அதிகமாய் சபை அதிகமாய் ஜெபிக்கும்படியாய் கேட்கிறேன். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலையும் உங்களுடைய குடும்ப ஜெபத்திலையும் சபையின் ஆராதனை வேளைகளிலும் நம்முடையதான இந்திய தேவ சபையினுடையதான வேதாகம கல்லூரியினுடைய ஆசீர்வாதத்திற்காக வளர்ச்சிக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். கர்த்தருக்கு சித்தமான அயாட்டா என்கிறதான ஒரு அக்ரிடேஷனுக்காக முயற்சி எடுத்து கர்த்தருடைய கிருபையில் வருகிற மாதத்தில் அதனுடையதான அக்ரிடேஷன் நம்ம செயல்படுத்துகிறோம். இப்பொழுது லைப்ரரியை புதுப்பித்து மிக அழகாக லைப்ரரி புக்ஸ் எல்லாம் கிளாசிஃபைட் பண்ணி நம்ம எடுக்கிறோம். இப்படி அநேக காரியங்களை இன்னும் புது முயற்சியோடு செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் தொடர்ந்து வேதாகம கல்லூரி அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நான் அதிகமாக உங்களுடைய சபைக்காக ஜெபிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். வருகிற நாட்களிலே இன்னும் கர்த்தர் சித்தமானா இங்கிருந்தும் வேதாகம கல்லூரிக்கு கர்த்தர் மாணவர்களை அனுப்பி பிரைஸ் தி லார்ட் நிச்சயமாய் இந்த ஊழியமும் பிரைஸ் தி லார்ட் ஊழியர்களை உருவாக்குகிற ஊழியமாய் கர்த்தர் நடத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வருவோம். பிரைஸ் தி லார்ட். மறுபடியுமாக சிந்தனைக்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை ஒருத்தர் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா தனித்திருக்கும்படி என்று சொன்னா ஜெபம் பண்ணும்படி. அப்படி என்ன பண்ணும்படி? ஜெபம் பண்ணும்படி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் 3 நாளைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்.
ஜெபம் பண்ணுகிறதான ஆர்வம் உள்ள ஒரு கூட்டத்தை ஆண்டவர் இந்த தேசத்திலே வைத்திருக்கிறார். சில சபையில எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஜட்ஜிக்கு வருவாங்க. நீங்க வேலைக்கிழமை விசேஷித்த ஊழியர் வந்தாலும் சரி, எந்த ஊழியர்காரர் வந்தாலும் சரி, எங்களுக்கு என்ன வேணும்? வேலைக்கு போகணும், வரணும், சாப்பிடணும், தூங்கணும். ஆனால் உங்கள் சபையை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். பாஸ்டர் உங்களை சூப்பராக வழி நடத்திட்டு இருக்கிறாரு. ஆண்டவருக்கு மகிமை. பாருங்க, மிக அழகாக எல்லா ஜபத்திலையும் முதல் நாள் வந்ததை விட 2வது நாள் அதிகமாக வந்திருக்கீங்க. 2வது நாள் வந்ததை விட 3வது நாள் அதிகமாக வந்திருக்கீங்க. உண்மையாகவே மிகுந்த ஆர்வத்தோடு நீங்கள் ஜெபத்தில் வந்திருக்கீங்க. ஜெபத்திற்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. அதனால இந்த 21 நாள் உபவாச ஜெபம் இன்னைக்கு 14th டே. அதனால் நான் முதல் நாள் சொன்னது போல ஒரு நாள் கூட நான் தவறாம ஜெபத்துக்கு என்ன பண்ணுவேனா வருவேன். அந்த ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்னைக்கு பாஸ்டர் நிறைய சொல்லியிருந்தாரு, 6 மணிக்கே பிரேயர் என்ன பண்ணுவோம், நம்ம ஆரம்பிச்சிருவோம். பார்த்தீங்கன்னா 6 மணிக்கே வந்துட்டீங்க நீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கே வந்துட்டீங்க. எவ்வளவு கீழ்ப்படுதலோடு நம்ம செயல்படுறோம். உண்மையாகவே ஜெபத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த ஜெபத்தை ஆண்டவராகிய தேவன் அங்கீகரித்து நடத்த போதுமானவராக இருக்கிறார். இங்கே வாசிக்கும் போது தனித்திருக்கும்படி அப்படி சொல்ல, தனித்திருக்கும்படி. அப்ப ஜெபங்கள் என்று சொல்லி வரும்போது மிக முக்கியமானது. அதுலேயும் இந்த நாட்களில் இந்த 21 நாள் உபவாச ஜெபமாய் காணப்படுது. அப்படிதானே? உபவாச ஜெபம். நீங்கள் எத்தனை பேர் எந்த நேரத்தில் உபவாசம் எடுக்கிறீங்க என்கிற விஷயம் எனக்கு தெரியாது. ஆனால் உபவாச ஜெபம் சாதாரணமான ஒரு ஜெபம் அல்ல. நிச்சயமாய் பிரைஸ் தி லார்ட், உபவாசத்தோடு ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் மறுரூபத்துக்குள்ளே கொண்டு போக ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். நீ ஒருவேளை ஒரு நேரம் உபவாசத்தோடு இருக்கலாம், இல்லை 2 நேரம் உபவாசத்தோடு இருக்கலாம், இல்லை 3 நேரம் உபவாசத்தோடு இருக்கலாம். உபவாசித்து ஜெபிக்கிறதான ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவராய் இருக்கிறார். அதை குறித்து இந்த நாளிலே சிறிது கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு நாம் தொடர்ந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்துவாராக. இயேசுவுடைய வாழ்க்கையிலே அவர் உபவாசம் எடுத்தார். அப்படினே வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 4:1-2 வாசிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு. எத்தனை நாள் உபவாசம்? 40 days. 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. என்ன உண்டாயிடுச்சு அவருக்கு? பசி உண்டு. 40 நாள் இயேசு உபவாசித்த உடனே வசனம் சொல்லுது பசி உண்டாயிற்று. அப்படிதானே? நம்ம உபவாசிக்கிறதுக்காக உபவாசிக்கிறோம். ஒரு விடுதலைக்காக, ஒரு ஆசீர்வாதத்திற்காக, ஒரு நன்மைக்காக, ஒரு ஆசீர்வாதமான காரியம் நம்முடைய குடும்பத்தில் உண்டாகும்படியாக, இன்னும் ஆவிக்குரிய பாதையிலே வளரும்படியாக நம்ம உபவாசிக்கிறோம். அப்படிதானே? ஆனா இயேசுவுக்கு உபவாசிச்ச உடனே என்ன வந்துச்சு தெரியுமா? சோதனை வந்துச்சு. என்ன வந்துச்சு? சோதனை வந்துச்சு. சிலவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், ஜெபம் முடியும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே தவிர எனக்கு ஒரு நிம்மதி இல்லை பாஸ்டர். புரிஞ்சுக்கோங்க, ஜெபம் முடியும் போது ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க பாக்கியவான். ஏன் தெரியுமா? உங்க ஜெபத்தை கண்டு யாரு பயந்துட்டா? பிசாசு பயந்துட்டான். அதனாலதான் அவன் என்ன பண்றான்னா ஒரு பிரச்சனை என்ன பண்றான், கொண்டு வரான். இயேசுவுக்கும் இதே போல 40 நாள் உபவாசம் முடிந்த உடனே 3 வகையான பிரச்சனைகளை, 3 வகையான சோதனையை பிரைஸ் தி லார்ட் பிசாசானவர் கொண்டு வந்தான். ஆனால் ஜெபித்த இயேசு, உபவாசித்த இயேசு அந்த பிரச்சனையை சாதாரணமாய் எதிர்கொண்டு பிசாசை பிரைஸ் தி லார்ட் வீழ்த்தினாரே தவிர இயேசு வீழ்ந்து போகவே இல்லை. அப்போ ஜெபிக்கிற மனுஷன் என்ன பண்ண மாட்டாங்க? பிரச்சனை வந்தாலும் வீழ்ந்து போக மாட்டாங்க. புரியுதுல? ஜெபிக்கிற மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில சோதனை வந்தாலும் அவங்க வீழ்ந்து போக மாட்டாங்க. அப்போ நமக்கு நீங்க உபவாசம் எடுக்கும் போது, இன்னும் தேவனோட கூட கிட்டி சேரும் போது, சில சூழ்நிலைகளில் சில போராட்டங்கள், அதாவது இன்னும் கிட்டி சேரும் போது சில போராட்டங்கள் வரும்போது நீங்கள் இன்னும் கர்த்தருக்குள்ளே வளரும்படியான ஒரு பலத்தை கர்த்தர் தருவாரே தவிர நீங்கள் வீழ்ந்து போகும்படியாய் கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. பாருங்க, இயேசுவுக்கு என்ன உண்டாயிடுச்சு?
பசி உண்டாயிடுச்சு. பசி உண்டான உடனே வசனம் சொல்லுது, மாமிசத்தின் இச்சை. யாரு கொடுத்துச்சு? பிசாசு வந்து மாமிசத்தின் இச்சையை இயேசுவுக்கு கொடுத்த உடனே இயேசு என்ன பண்றாரு? வாசிங்க, அந்த இடத்துல வாசிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். இயேசு அவர் பிரதியுத்தரம், ஒரு கல்லை எடுத்துட்டு 40 நாள் உபவாசம் பண்ணியாச்சு. இப்போ சோதனைக்காரன் வந்து சொல்றான், இப்போ நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை நீர் அப்பமாக்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி இயேசு கிட்ட இந்த பிசாசு சொல்லும் போது, இயேசு பாருப்பா, நான் ஒரு கல்லை எடுக்கிறேன், இது அப்பமாகட்டும்னு சொன்னா அப்பமாகுமா ஆகாதா? ஆகும். இயேசுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. இயேசுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அப்பம் ஆகும். ஆனா யார் என்ன பண்ணல? இயேசு அப்படி செய்யல. இன்னும் சொல்ல போன ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஆப்போஸ்தலன் நிக்கிற பிசாசை பார்த்து, டேய் நீ ரொட்டி ஆகுடான்னு சொன்னா என்ன பண்ணுவான்? அவனே ரொட்டி ஆயிடுவான். அப்படிதானே? ஆனா இயேசு அப்படி சொல்ல போகல. இயேசு என்ன பண்ணாரு பாருங்க, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லிக்கொண்டு அந்த பிசாசை அந்த இடத்திலே இயேசு ஜெயம் எடுத்தவராயிருந்தார். அல்லேலூயா. இப்போ உபவாச ஜெபம் முடியும் போது, உபவாச நாட்களில் ஏதாவது ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா நம்ம சோர்ந்து போகும்படியாய் அல்ல, இன்னும் துவண்டு போகும்படியாய் அல்ல. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நாம் அவைகளில் ஜெயம் எடுத்து என் இயேசு ஜீவன் உள்ளவர் என்பதை இன்னும் அதிகமாய் அறிவிக்கும்படியாகவே இந்த சோதனை எனக்கு வந்திருக்கிறது என்பதை தேவ பிள்ளைகள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க சபையில பொதுவா 3 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு 3 நாள் உபவாச ஜெபம் வைப்பது வழக்கம். இன்னும் பார்த்தீங்கன்னா சில சூழ்நிலைகளில் ஒரு 21 நாள் உபவாச ஜெபம், இப்படி எல்லாம் சில உபவாச ஜெபங்கள் எல்லாம் வைப்பது வழக்கம், பொதுவாக வைக்கிறது. ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா இந்த உபவாச ஜெபம்னு சொன்னாலே அலறிடுவாங்க. என்னன்னா ஏதாவது சூழ்நிலையில என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்துடும். இவங்களுக்கு எண்ணம் என்னன்னா, உபவாச ஜெபம் வந்தாலே எனக்கு என்ன வந்துடும்? ஒரு பிரச்சனை வந்துடும். இவங்களாவே சிந்திக்கிறாங்க, உபவாச ஜெபம் வந்தாலே எனக்கு ஒரு போராட்டம் வந்துடும் அப்படி சிந்திக்கிறாங்க. தொடர்ந்து நான் அவங்களுக்கு என்ன பண்ணுவேன், சில காரியங்களை சொல்லிக் கொடுத்தேன். இல்லை, உங்களை கர்த்தர் வெற்றியின் பாதையில கொண்டு போகும்படியாத அந்த காரியங்களை அனுமதிக்கிறான்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த உடனே அவங்க உடனே சரியாக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்லி வரேன்னா, முதல்ல இயேசுவுக்கு சொல்லப்பட்டது, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகளை அப்பமாகும்படி செய்யும்னு சொன்ன உடனே பிரைஸ் தி லார்ட், உடனே இயேசு என்ன பண்றாரு? பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்ன வார்த்தை, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன உடனே அந்த இடத்திலே பிசாசு வெட்கப்பட்டு போகிறவனாய் இருக்கிறான். அவன் விடல என்ன பண்ணா? அடுத்த சோதனைக்குள்ள என்ன பண்றான்? ஆனா இயேசுவுக்கு இந்த 3 சோதனையும் கொடுக்க பிசாசு தான் வெட்கப்பட்டு போனானே தவிர இயேசு வெட்கப்பட்டு போகவே இல்லை. அவர் ஜெயித்தார். ஆனா இந்த 3 சோதனையும் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். அதாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், அதுல முதல் வசனத்துல வாசிமா, அப்ப புரியும். என்ன வாசிங்க? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். இது இங்க ஒரு வார்த்தை இருக்கு.
தேவன் என்ன பண்ணல, நீங்க புசிக்க கூடாதுன்னு சொன்னார். ஆனா என்ன சொல்லல, தொடக்கூடாதுன்னு என்ன பண்ணல. ஆனா நம்ம ஆள் என்ன பண்ணாங்க, நான் நேரே சொன்னேன்ல, ஒரு சின்ன பிரச்சனை என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க. இன்னும் 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பிட்ட போட்டு என்ன பண்றது, ஏத்தி விட்டுறது. நிறைய மக்களுக்கு நீங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்க எல்லாம் அப்படி செய்ய மாட்டீங்க. சிலவங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயமா இருக்கும், சின்ன காரியமா இருக்கும், என்ன பண்ணுவாங்க, அதை பெருசாக்கிடுவாங்க. இந்த அம்மா என்ன பண்ணா, புசிக்கவும் கூடாது, என்ன பண்ணாது, தொடவும் கூடாது அப்படி சொல்லிட்டு, இப்போ பிசாசுக்கு புரிஞ்சிச்சு, இந்த அம்மாவை ஈஸியா என்ன பண்ணிடலாம். பாருங்க, பிசாசுக்கு ஒரு சின்ன ஒரு இடம் கொடுத்தாலே போதும், அவன் ஈஸியா உள்ள நுழைய ஆரம்பிச்சிடுவான். அதனாலதான் பவுல் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள், ஏன்னா அவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்காம அந்த இடத்துல மிகுந்த கவனமா இருக்க வேண்டும். ஆனா ஏவாள் என்ன பண்ணா, இந்த இடத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்தாள். நடந்த விஷயம் என்ன பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் சாகவே இடம் கொடுத்த உடனே அது என்ன ஆச்சு, அதுக்கு அதிகாரத்தை என்ன பண்ணுச்சு, காமிக்க ஆரம்பிச்சு. சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. புசிப்புக்கு நல்லதுன்னு வரும்போது பிரைஸ் தி லார்ட், அந்த இடத்துல அவள் அதை விரும்பி சாப்பிடும்படியா எதிர்பார்க்கிறவளா இருக்கிறாள். புசிப்புக்கு நல்லது, வாசிங்க. பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது. மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 காரியமும் இந்த ஸ்திரீக்குள்ளே வந்தது. அவள் பறித்தாள், புசித்தாள், தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அங்கே பாவம் உருவாக ஆரம்பித்தது. அல்லேலூயா. நான் டீச் பண்ணும்போது நான் சொல்லிக் கொடுப்பேன், சொல்ற ஒரு விஷயம் உண்டு. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கலாம், இப்ப சர்ப்பம் வந்து பேச ஆரம்பிக்கும் போது இந்த அம்மா என்ன பண்ணிருக்கலாம், ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா இதை புசிக்க கூடாதுன்னு, நீ போப்பா வேலையை பார்த்துட்டு, நான் புசிக்க மாட்டேன் சொல்லியிருக்கலாம் இல்ல, உடனே அது வெட்கப்பட்டு போயிருக்கும். அப்படின்னு இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கலாம், சரிப்பா ஒன்று பண்ணுங்க, எனக்குன்னு ஒரு வீட்டுக்காரர் ஒருத்தர் என்ன பண்றாரு, ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அதனால அவர் வரட்டும், வந்த பிறகு அவர்கிட்ட ஒன்று விசாரிச்சுட்டு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு சொல்லி கேட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கிறப்பா சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணிருக்கலாம், பகலின் குளிர்ச்சியான வேளையில எங்களுக்கு இந்த கட்டளையே பிறப்பிச்சதான அந்த ஆண்டவரே வருவாரு, அவர்கிட்ட நான் ஒன்று கேட்டுக்கிறேன், கேட்டுட்டு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு சொல்லி என்ன பண்றேன்னா புரிஞ்சுக்கிறேன். இவங்க என்ன பண்ணல தெரியுமா, தனக்கு சுய புத்தியும் இல்ல, வேற யாருக்கு அடங்கல, கணவன் கேட்டுதான் இதை செய்யணும் என்ன பண்ணல. நிறைய சகோதரி மாதிரி தான் தனக்கு இஷ்டத்துக்கு செய்ய வேண்டியது, தான் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் செஞ்சுட்டு ஏதாவது பிரச்சனைல போய் சிக்கி நிற்கும் போது, என்னங்க ஒரு பிரச்சனைல மாட்டிட்டங்க அப்படின்னா, இப்போ கணவன்கிட்டையும் கேட்கல, யாருக்கு அடங்கல, கணவனுக்கும் அடங்கல, இன்னும் வேற யாருக்கு அடங்கல, ஆண்டவருக்கே அடங்கல. ஆமா தானே, உண்மைதானே விஷயம், அப்படிதானே. சோ கீழ்ப்படிதல் இல்லாத சூழ்நிலை அங்கே பாவத்தை உருவாக்கினது. மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை அங்கே வந்தபடியினாலே பாவம் உருவானது. இவைகளை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து பிரைஸ் தி லார்ட், இந்த 3 விதமான சோதனையை பிசாசானவன் இயேசுவிடத்திலே கொண்டு வந்தான். ஆனால் இயேசு உபவாசித்து ஜெபித்து தான் பலப்பட்டவராய் காணப்பட்டபடியினாலே அந்த இடத்திலே இயேசுவை மேற்கொள்ளும்படியாய் பிசாசினாலே முடியவில்லை. அந்த இடத்திலே இயேசு சொன்னாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொன்னார். அல்லேலூயா.
உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொன்னார். அப்படி என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, நாம் எந்த சூழ்நிலையிலும் உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. அப்ப நம்ம உபவாசிக்கும் போது நாம் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட உபவாசத்தை நாம் எடுக்கிறவளா இருக்கணும். இயேசு அழகா கற்றுக் கொடுக்கிறார். வாசிங்க மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16-17 வசனம் வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். வாசிங்க. அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டு. யாரு காணும் பொருட்டு? மனுஷர் காணும் பொருட்டு தாங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். எங்க சபைக்கு பார்த்து ஒரு அம்மா உண்டு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பாங்க. என்ன சிஸ்டர் இப்படி இருக்கீங்க அப்படின்னா, பாஸ்டரே ഞാൻ இப்போ உபவாசிச்சு பிரார்த்திக்கியா அப்படின். மலையாளி அவங்க உபவாசிச்சு பிரார்த்திக்குவா அப்படின்னா, தாங்க உபவாசிக்கிற ஜெபத்தை யாரு காமிக்கிறாங்க? போறவங்களுக்கு வாரவங்களுக்கு நான் உபவாசிச்சு என்ன பண்றேன். இயேசு என்ன சொல்றாரு? இல்ல நீங்கள் உபவாசிக்கும் போது, மறுபடியும் வாசிங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ பாருங்க, நம்ம உபவாசிக்கும் போது நாம் எப்படிப்பட்ட உபவாசத்தை செய்யணும்னு சொன்னா, மனுஷன் காணும்படியாய் உபவாசிக்காம நாம் உபவாசிக்கும் போது நம்முடைய உபவாசம் நம்முடைய அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவானவர் பார்க்கும்படியாய் உபவாசம் தேவ சமூகத்திலே காணப்படுமே என்றால் அந்த உபவாசத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பொதுவாக நான் கேரளாவில் படிக்கும்போது அங்குள்ளதான மலையாளி சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா, கூட படித்த சகோதரர்கள் எங்களுக்கு பைபிள் காலேஜில் ஒரு வருஷம் முடித்து அடுத்த மறு வருஷம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3-4 மாதங்களில் லீவ் இருக்கும். எங்களுக்கு எல்லா பைபிள் காலேஜ்லேயும் பொதுவாக அப்படி லீவ் உண்டு. கேரளாவில் படித்த பைபிள் காலேஜ்லேயும் அப்படி எங்களுக்கு லீவ் இருந்துச்சு. அந்த லீவில் எங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 15 நாள் 20 நாள் டியூட்டிக்கு கூப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டுக்கு போனாலும் 15 நாள் 20 நாள் பைபிள் காலேஜ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பைபிள் காலேஜ் நீங்கள் இருந்துக்கணும், உங்களோட ஒர்க்கெல்லாம் நீங்கள் செய்யணும்னு சொல்லி கூடுவாங்க. நான் ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு லீவில் என்ன பண்ணேன்னா, ஒரு 15-20 நாள் அந்த டியூட்டிக்காக நான் போகும்போது அங்கே ஜேக்கப் கோஷி அப்படி சொல்லிட்டு ஒரு சகோதரர், ஜேக்கப் கோஷின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர், மலையாளி. அவர் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே பார்த்தீங்கன்னா பைபிள் காலேஜில் இருக்கிறார். பார்த்தீங்கன்னா ஆள் நல்ல தடியாக இருப்பார், நல்ல குண்டாக இருப்பார். நான் பார்க்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய நல்ல குண்டா இருக்கிற மனுஷன் ஆள் பாதி தான் இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன பிரதர் இப்படி ரொம்ப மெலிஞ்சு போயிட்டீங்க, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? இல்லை மோனே, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா சீனியர் அவர், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் தான் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணணும், நாங்கள் தான் என்ன பண்ணணும், பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணணும், பாத்ரூம்ஸ் எல்லாம் நாங்கள் தான் க்ளீன் பண்ணணும். இப்படி நான் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது நாங்கள் வேற 1-2 சகோதரமார் இங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன். நாங்கள் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கிச்சனில் சாப்பிட வரும்போது இந்த ஜேக்கப் கோஷின்னு சொல்ற சகோதரர் மாதிரி சாப்பிட வரவே இல்லை. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாரு, அவர் சீனியர் தானே, அவர் டைம் கிடைக்கும் போது சாப்பிடுவாரு அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ண, நான் விட்டுருவேன். நான் என்னுடைய டியூட்டியை நான் பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, என்ன பண்ணல, அவர் ஃபுட்டுக்கே வரல. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய கூட இருந்த என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டேன், என்ன கோஷிச்சேன் சாப்பிடவே வரல, என்ன ஆச்சு அப்படி கேட்டேன். உடனே அவர் சொன்னாரு, அவர் உபவாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் உபவாசத்தில் 28th டே, 28வது நாள், வெறும் தண்ணி மாத்திரம் குடிச்சிட்டு அவர் தேவ சமூகத்தில் நீ எப்போ பார்த்தாலும் சரி என்ன பிரேயர் ரூமில் இருப்பாரு, அவர் அங்கே தான் இருப்பாரு, அவர் உபவாசம் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொன்னாங்க. நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, தான் உபவாசம் பண்ணுகிற 28வது நாள் வரும்போதும் நான் கேட்குறேன், அச்சா என்ன சாப்பிடலையா, இல்லை அச்சா நீங்க உடம்பு என்ன மெலிஞ்சிருக்கு கேட்கும்போது அதை ஒரு பொருட்டாய் சொல்லவே இல்லை. இல்லப்பா நான் உபவாசம் எடுத்துட்டு இருக்கிறேன், அதனால நான் சாப்பிடாம இருக்கிறேன், ஒண்ணுமே சொல்லல. அவர் சாதாரணமா எடுத்துக்கிட்டாரு. இதை வெளியில போய் சொல்லணும்னு திங்க் பண்ணல. பாருங்க,
அப்படி தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்திலே உபவாசத்தோடு ஜெபித்தவராயிருந்தார். 40 days 40 நாள் உபவாசத்தை முடித்து அவர் கடந்து சென்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் 3rd year முடிச்சு அநேக ஊழியங்களை செய்து இப்ப கர்த்தருடைய கிருபையினாலே குடும்பமாய் லண்டனிலே கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே உண்மையாய் ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். தேவ சமூகத்தில் உண்மையாய் உபவாசிக்கிறவருடைய போராட்டங்களை கர்த்தர் மாற்றி அவர்களை விடுவித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். இப்போ இயேசு என்ன சொல்றாரு? உங்களுடைய முகங்களை நீங்க வாட பண்ணி மற்றவங்களுக்கு பார்க்கிற பிரகாரமாய் உபவாசம் இருக்கக்கூடாது. உங்கள் உபவாசம் அந்தரங்கத்திலே பார்க்கிற தேவனுக்கு நேராக இருக்கும்போது அந்த உபவாசத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றேன் பாஸ்டர், ஆனா எனக்கு என்ன கேட்க மாட்டேங்குது? ஜெபமே கேட்கப்பட மாட்டேங்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, 3 நாள் உபவாசம் பண்ணிட்டேன், நான் ஜெபம் என்ன பண்ணல, கேட்கல. 5 நாள் உபவாசம் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு விடுதலை உண்டாகல. 7 நாள் உபவாசம் பண்ணிட்டேன், எனக்கு அற்புதம் நடக்கல. வாசிங்க. ஏன் அப்படி சொன்னா வாசிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிங்க. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீங்க. இதோ வழக்குக்கும் வாதுக்கும் தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீங்க. நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்தில் கேட்கப்படும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். அல்லேலூயா. ஏன் உபவாச ஜெபம் கேட்கப்படல அப்படி சொன்னா அவர் அழகா சொல்றாரு பாருங்க. வாசிக்கும் போது அழகா அவர் கற்றுக் கொடுக்கிற விஷயம் 58ஆம் அதிகாரத்துல, நீங்கள் உபவாசம் பண்ணும்போது என்ன பண்றீங்க? நீங்க உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் என்ன பண்றீங்க? நீங்க கட்டாயமா செய்யறீங்க. அடுத்து சொல்றாரு, வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்ட தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும். அர்த்தம் என்ன தெரியுமா? யாராவது உங்களை பார்த்து கெட்ட வார்த்தை பேசிட்டாங்கன்னா, நான் உபவாசம் எடுக்க போறேன், உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ண போறேன், அவளுக்கு வாயில ஆண்டவர் அடிக்கிற வரைக்கும் நான் உபவாசம் எடுப்பையா? அவ கை முறிகிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு என் கண்ணு காணணும். என்னது? அவளுக்கு ஆண்டவர் ஒரு அடி கொடுத்தாருன்னு என்ன பண்ணும்? என் கண்ணு காணணும். அவ வீட்டுல ஒரு பிரச்சனை வராம நான் உபவாசத்தை நிறுத்தவே மாட்டேன். வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்ட தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் நீங்க இப்படி உபவாசிக்கிறீங்க. நமக்கு நம்முடைய சண்டைக்கு அவர் சண்டை போடும்படியான ஆண்டவர் நம்ம ஆண்டவர். இதுக்காக உபவாசம் பண்ணா உபவாசம் என்ன பண்ண மாட்டாரு? ஆண்டவர் கேட்க மாட்டாரு. அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே அவ வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை வரட்டும், ஒரு மரணம் உண்டாகட்டும், அவளுக்கு வீட்டுல ஒரு பிரச்சனை உண்டாகிற வரைக்கும் நான் என் உபவாசத்தை நிறுத்தவே மாட்டேன். நீங்க தான் சாப்பிடாம இருந்து என்ன மெலிஞ்சு போவீங்களே தவிர அவங்க வீட்டுல பிரச்சனையே வராது. ஏன்னா உபவாசம் அதற்குரியது அல்ல. அதற்காக தேவன் நம்மை உபவாசிக்கும்படியாய் செய்யல. பாருங்க, அப்போனா நம்ம வாழ்க்கையில் நம்ம சுயமாய் சொந்தமான காரியத்திற்கு சுய இச்சையின்படி சுயமான விஷயத்திற்காக நாம் உபவாசிக்கிற எந்த உபவாசத்தையும் ஆண்டவராகிய தேவன் அங்கீகரிப்பது இல்லை. அல்லேலூயா. அப்போ நீங்க எந்த ஒரு காரியத்துக்காக உபவாசம் பண்றீங்கிற விஷயத்தை தேவ சமூகத்தில் தெரியப்படுத்தணும். நான் அடிக்கடி சபையில கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் தான், எதற்காக உபவாசம் பண்றீங்க. ஒரு 3 நாள் உபவாசம்னா மேக்சிமம் எல்லாரும் உபவாசம் எடுக்கணும்னு சொல்லுவேன். ஆனா உபவாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எதற்காக உபவாசம் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு டைரியில் எழுதுங்கன்னு சொல்லுவேன். என் பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்காக ஜெபிக்கிறேன், எங்க சபையினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்,
இன்னும் நான் கிருபைகளை வரங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இப்படி சொல்லி என்னென்ன ஜெப விண்ணப்பம் உண்டோ அந்த ஜெப விண்ணப்பத்தை நாம் எழுதி வைத்து, ஒருவேளை 3 நாளோ இல்ல 1 நாளோ இல்ல 1 நேரமோ இல்ல 7 நாளோ இல்ல 21 நாளோ இல்ல 40 நாளோ, நாம் எவ்வளவு நாள் உபவாசம் எடுத்தாலும் சரி, நாம் ஜெபிக்கிற காரியம் தேவனுக்கு சித்தமான காரியம் தானா, தேவனுக்கு பிரியமான காரியம் தானா, இந்த நான் ஜெபிக்கிற காரியத்தை தேவன் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறாரா என்று சொல்லி நாம் ஒரு கணம் நிதானித்து சிந்தித்து நாம் ஜெபிக்கிறவராய் இருப்போமே என்றால் அந்த ஜெபத்திலே கர்த்தர் மகிமைப்படுகிறவராய் இருப்பார். நிறைய பேரு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. கீழ்ப்படியாமலேயே பாவத்தை செஞ்சிட்டு இல்ல உலக பிரகாரமா இருந்துகிட்டு, ஆண்டவரே எனக்கு இது நடக்கணும் இது நடக்கணும்னு சொல்லுவாங்க. பாருங்க, வாசிக்கும் போது நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், பிரைஸ் தி லார்ட், 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 22லிருந்து வாசிங்க. பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புவதும் நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும் மதியீனரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். என்ன சொல்றாரு? என் கடிந்து கொள்ளுதலுக்கு என்ன பண்ணுங்க? நீங்க திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்குள் அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நிறைய பேர் உபவாசம் எடுக்கிறோம். உபவாசம் எடுக்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவராகிய தேவன் நம்மை கூப்பிட்டார், இந்த பாவத்தை விட்டு வெளியில வந்து உபவாசம் எடு, இந்த கொடூரமான காரியத்தை விட்டு வெளியில வந்து உபவாசம் எடு, உன்னுடைய வாயின் வார்த்தையிலே கெட்ட வார்த்தை இருக்கு, அதை விட்டுட்டு வந்து உபவாசம் எடு, நீ தேவ சமூகத்திலே பரிசுத்தமாகி உபவாசம் எடுன்னு சொல்லும் போது ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஆனா என்ன பண்ண மாட்டோம்? நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். அப்படின்னு நிறைய பேருக்கு கர்த்தருடைய சத்தம் கடந்து வருது, ஆனா இந்த காது வழியா கேட்டு இந்த காது வழியா போயிருது. அப்படின்னு ஆண்டவர் பல நேரமோ நம்மோடு கூட பேசுகிறார், ஆனா பேசுகிற வார்த்தையை நாம் கேட்காதபடிக்கு, செவி கொடுக்காதபடிக்கு வசனம் சொல்லுது, நான் கூப்பிட்டும் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். வாசிங்க. நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. ஆண்டவர் கூப்பிட்டு பார்க்கிறார். கூப்பிட்டு என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? கேட்க மாட்டேங்கிறோம். ரெண்டாவது என்ன பண்றாரு? கையை நீட்டுறாரு. ஏய் தம்பி, இங்க போகாதப்பா, இந்த பாதை சரியில்லைப்பா, இந்த பாதை நீ போகக்கூடாது, இது எனக்கு பிரியமில்லாத பாதைன்னு சொல்லி ஆண்டவர் கையை நீட்டுறாரு. ஆனா என்ன பண்ணுதில்ல, கையை ஒரு தட்டு தட்டிட்டு போறது, நீர் பொங்க அவன் வேலையை பார்த்துட்டு. அடுத்த பாருங்க, கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. வாசிங்க. என் ஆலோசனை எல்லாம், மூணாவது என்ன பண்றாரு? என் ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். பாருங்க என்ன காரியம். முதல்ல என்ன சொல்றாரு பாருங்க, அழகா சொல்றாரு, நான் கூப்பிட்டு என்ன பண்ணலீங்க? கேட்கல. உபவாசம் எடுக்கும் போது நம்மை நாமே ஒன்று ஆராய்ந்து பார்க்கணும். என் வாழ்க்கையில் என்ன குறை இருக்கு, என்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கு, என்ன ஒரு பரிசுத்தமற்ற காரியம் இருக்குன்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து நம்மை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணித்து ஜெபித்து நம்மை தேவனுக்கு முன்பாய் ஒப்பு கொடுத்து நாம் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் தேவனாகிய கர்த்தர் முகர்ந்து கொள்கிற ஒரு விசேஷித்த உபவாசமாய் காணப்படும். அல்லேலூயா. ஆனா இவர் என்ன பண்ணாரு? கூப்பிட்டு என்ன பண்ணல? கேட்கல. ரெண்டாவது ஆண்டவர் என்ன பண்ண? கையை நீட்டுறாரு. நோ நோ நோ, டோன்ட் கோ தேர், நீ அந்த வழி போக கூடாது. கையை நீட்டினாலும் என்ன பண்ணல? கவனிக்கல. மூன்றாவது என்ன சொல்றாரு? ஆலோசனை கொடுக்கிறாரு. ஆலோசனை மைல்டா சொல்லுவார். இல்லப்பா இப்படி செய்ய வேண்டாம், இப்படி போக வேண்டாம் சொல்லுவாரு. நீங்க யாரெல்லாம் சேலம் போனீங்கன்னு தெரியாது, டிரைவர்ஸ்க்கு தெரியும், டிரைவ் பண்றவங்களுக்கு தெரியும். சேலம் போகும்போது பாத்தீங்கன்னா பைபாஸில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா 2 பாதை பிரியும். ஒரு பாதை என்ன பண்ணும்னா அது நேரே சென்னைக்கு போகும், இன்னொரு பாதை எங்க போகும்னு சொன்னா பெங்களூருக்கு போகும். ஓகே, ஒரு பாதை சென்னைக்கு போகும், இன்னொரு பாதை என்ன பண்ணும், அதுல ஒரு சின்ன போர்டு இருக்கும். சின்ன போர்டு, இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும், சின்ன போர்டு இருக்கும். இந்த போர்டு நமக்கு ஆலோசனை கொடுக்குது. என்ன ஆலோசனை கொடுக்குது? இது பெங்களூருக்கு போறது, இது சென்னைக்கு போறது. இப்ப நம்ம சென்னைக்கு போயிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, இப்போ சென்னைக்கு ரைட் சைடு போக வேண்டியவங்க
இந்த ஆலோசனையை நம்ம என்ன பண்ணல, பார்க்கல. வண்டி எங்க போகுது, லெஃப்ட் ஏறுது, எங்க போயிட்டு இருக்கு, பெங்களூருக்கு போயிட்டே இருக்கு. இப்ப மனசுல கொஞ்சம் லேசா ஒரு நெருடல் உண்டாகும். நான் போகிற பாதை சரியா தப்பா அப்படின்னு டிரைவர்ஸ் தான் ஃபீல் பண்ணிருப்பீங்க. நான் போற பாதை சரியா தப்பான்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணி பார்ப்பீங்க. உடனே நம்ம என்ன பண்ணணும், வண்டியை நிறுத்திட்டு கடையில கேட்டுட்டு, இப்பதான் நமக்கு கூகுள் மேப் எல்லாம் இருக்கு, நான் முன்ன சொல்றேன், கடையில கேட்டுட்டு ஐயா இது சென்னைக்கு போற வழியா அப்படி கேட்டா அவன் சொல்லுவான், ஐயா அண்ணே சென்னைக்கு போகாதுன்னு, இது எங்க போகுது, பெங்களூர் போகுது, நீங்க மறுபடியும் லைட்டா டேர்ன் பண்ணி இப்படி போயிட்டீங்கன்னா போயிடலாம். ஆனா நிறைய பேர் அடங்குறதே இல்லை, யார்கிட்ட கேட்கறது இல்லை, வண்டியை நிறுத்துறதும் இல்லை, வேற என்ன பண்றது இல்லை, கடையில கேட்கறதும் இல்லை. வண்டி எங்க போறது, நேர வண்டி போகுது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாண்டின பிறகு கிருஷ்ணகிரின்னு ஒரு போர்டு வரும், அது தாண்டின பிறகு ஓசூர்னு ஒரு போர்டு வரும். இப்போ அடங்குறது இல்லை. பெங்களூர் என்ட்ரன்ஸ், பெங்களூர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் சென்னைக்கு வந்தா எங்க போகுது பாருங்க. அநேகர் பரலோகத்துக்கு ஆண்டவர் வழி காமிச்சிட்டே இருக்கிறாரு. அவர் ஆலோசனை கொடுத்து இந்த பாதையில போப்பா இப்படி போன்னு சொல்றாரு. ஆனா நிறைய பேர் அவருடைய ஆலோசனைகளை தள்ளி, கூப்பிட்டு கேட்கல, கையை நீட்டியும் கவனிக்கல, ஆண்டவருடைய ஆலோசனைகளை எல்லாம் தள்ளி அடுத்து சொல்றாரு, என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். அல்லேலூயா. எனக்கு இந்த வண்டி ஓட்டுனேன்னு சொன்ன போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு முறை என்னுடைய ஒய்ஃபோட தங்கச்சி வீடு நாகப்பட்டினத்தில் இருக்கு. நாங்கள் அப்போ ஒரு வேகனார்னு ஒரு காரு வாங்கின புதுசு. நாங்கள் என்ன பண்ணோம்னா, சரி ஃபேமிலியா நாங்கள் நாகப்பட்டினம் போனோம். நாகப்பட்டினம் போயிட்டு திரும்பி நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம். தஞ்சாவூர் வந்து திருச்சி வந்தாச்சு. திருச்சி வந்த பிறகு எனக்கு என்னன்னா ஒரு ஐடியா இல்லை, எப்படி கோயம்புத்தூர் வாரதுக்கு வழி தெரியல. முன்னே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வழி தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் 93 கிலோமீட்டர் போட்டுச்சு. நாங்கள் அடிக்கடி வாரதான விஷயம் பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் வழியா என்ன கன்னியாகுமரி போகிறோம், திண்டுக்கல் வழியா வருவோம். திண்டுக்கல் 93 கிலோமீட்டர் போட்டதுனால எல்லாரையும் பாருங்க, 93 கிலோமீட்டர் 40 திண்டுக்கல் போயிட்டு என்ன பண்ணிடலாம், போய் அதே சுத்து தான். நான் சரின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வண்டி என்ன பண்ணேன், லெஃப்ட் எடுத்தேன். லெஃப்ட் எடுத்தா விஷயம் என்ன தெரியுமா நடந்த விஷயம், திண்டுக்கல் கொஞ்சம் ஒரு 2-3 கிலோமீட்டர் தாண்ட பிறகு ரைட் எடுத்து திண்டுக்கல் போகணும். ஆனால் நான் என்ன பண்ணல, நான் ரைட்டும் எடுக்கல, நேர அந்த பைபாஸுக்கு விட ஆரம்பிச்சேன். யார்கிட்டையும் கேட்கல, யார்கிட்ட என்ன பண்ணல, கேட்கல. எனக்கு எண்ணம் என்னன்னா 93 கிலோமீட்டர்ல எது வந்துடும், திண்டுக்கல் வந்துடும். வண்டி என்ன பண்ணுனா, நான் கார் எடுத்தேன்னா சில 80, 100, 120, 140 வரைக்கும் போகும். வண்டியை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறேன். நானும் என் ஒய்ஃபு, டாக்டரு, என்னுடைய ஒய்ஃபோட அண்ணா இருக்காங்க. 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 93 கிலோமீட்டர் வந்துச்சு. ஆனால் எது வரல, திண்டுக்கல் வரல. ராத்திரி ஒரு 11 மணிக்கு என்னையா பண்ணுது, எங்க திண்டுக்கலை காணலையே அப்படி சொல்லி நான் திங்க் பண்ணிட்டே இருக்கிறேன், யோசிச்சுட்டு இருக்கிறேன். யோசிச்சுட்டு இருக்கும்போது வண்டியை வேற வண்டிகளை நிறுத்தி பார்க்கலான்னு சொன்னா யாரும் வண்டி நிறுத்த மாட்டேங்கிறாங்க. நம்ம இந்த கூகுள் மேப் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபர்தராக என்ன பண்ணினா ஒரு டாக்ஸி டிரைவர் நிறுத்தினார். என்ன விஷயம்னு கேட்டார். நான் சொன்னேன், திண்டுக்கல் எப்படி போகணும், திண்டுக்கல் எங்க சார் இருக்கு, நீங்க இங்கே இருக்கிறீங்க, 12 கிலோமீட்டர்ல மதுரை வரப்போன்றாரு. என்ன வரப்போகுது, நான் எங்க வந்துட்டேன், கேட்காம வந்தது, ஆலோசிக்காம வந்தது, என் சுய விருப்பத்தின்படி வந்தது. என்னாச்சு, மதுரைக்கு வந்துட்டேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் பல நேரமும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மோடு கூட பேசிக்கிட்டே இருப்பாரு. பல நேரமும் நீங்க இந்த பாதையில போகாதீங்க, இந்த வழியில போகாதீங்க, இது சரியில்லாத காரியம்னு சொல்லி தேவ ஊழியர் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக, சபையில ஆராதனை மூலமாக பல வழிகளிலும் கர்த்தர் பேசுவார். அதான் சொல்றாரு, நான் கூப்பிட்டு நீ கேட்க மாட்டோம் என்கிறீங்க. ரெண்டாவது, கையை நீட்டி என்ன பண்ணல, நீ கவனிக்கல. அடுத்து சொல்றாரு, என் ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் தள்ளி, அடுத்து என்ன சொல்றாரு, என் கடிந்து கொள்ளுதலையும் வெறுத்தீர்கள். அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து. என்ன பண்ணுவாரா, நமக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை. இதான் நமக்கு தெரியும். ஆனா இங்க என்ன சொல்றாரு, உன் ஆபத்து காலத்தில் என்ன பண்ணுவேனா, நகைப்பேன். ஏன் அவர் நகைக்கிறாரு,
ஏன்னா அவர் கூப்பிட்டு கேட்கல, அவர் கையை நீட்டி கவனிக்கல, அவர் ஆலோசனை கொடுக்கும்போது கேட்கல, கடிந்து கொள்ளும் போது கேட்கல. இப்போ நம்ம ஆபத்து வரும்போது ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்க, எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு சுகத்தை தாங்க, நன்மையை தாங்கன்னு கேட்டா அங்க ஜெபம் கேட்கப்படல. ஏன்னா அவர் அந்த ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நக்கலா சிரிப்பாரா? நீங்க பயப்படுற காரியம் வரும்போது என்ன பண்ணுவாரா? நக்கல் பண்ணுவாரா? நக்கல், ஆகடியம் பண்ணுவாரா? இன்னும் வாசிங்க சிஸ்டர் இருக்கும். நீங்கள் பயப்படும் காரியம் பூசல் போல் வரும்போது, நீங்கள் பயப்படும் காரியம் பூசல் போல் வரும்போதோ, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு வரும்போதோ, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதோ ஆகடியம் பண்ணுவேன். வாசிங்க. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவரு? நேரம் என்ன சொல்லியிருக்காரு? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் நான் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. அந்த வசனம் தான் நமக்கு தெரியும், ஆனா இந்த வசனம் நமக்கு தெரியாது. உடனே இவர் சொல்றாரு, மறுபடியும் இந்த வசனம் வாசிமா, மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவாங்க, நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள். நமக்கு வசனம் என்ன தெரியும்? அதிகாலையில் தேடுகிறவன் என்னை இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, என்னை காண மாட்டார்கள். அதிகாலையில் என்னை தேடுவாங்க, என்ன பண்ண மாட்டாங்க? காண மாட்டார்கள். ஏன்? கூப்பிட்டு கேட்கல, கையை நீட்டி கவனிக்கல, ஆலோசனைகளை தள்ளி கடிந்து கொள்வதில் வெறுத்ததுனால ஆண்டவர் நம்மை விட்டு தூரமா இருக்கிறவராய் இருக்கிறார். இப்பதான் நிறைய பேருக்கு ஜெபம் கேட்கப்படல, ஒரு இனி கொஞ்சம் எங்கேயாவது ஒரு மந்திரவாதியை பார்க்கலாம். ஐயா, நீ யாரையும் அப்படி போக மாட்டேன்னு நினைக்கிறேன். உடனே கொஞ்சம் ஒரு மந்திரவாதிகிட்ட போய் அல்ல ஒரு ஜோசியக்காரன்ட்ட போய் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். இப்போதான் என்ன நமக்கு பெர்ஃபெக்டான நிறைய கிறிஸ்தவ ஜோசியர்கள் இருக்கிறாங்களே. ஆமா தானே? நான் சொன்னது புரிஞ்சவங்களுக்கு கிறிஸ்தவ ஜோசியர்கள் நிறைய பேர் கிறிஸ்தவ ஜோசியர்களை தேடி போறவங்க இருக்காங்க. கிறிஸ்தவ ஜோசியர் என்னது? தீர்க்கதரிசிகள். தான் ஜெபம் பண்ணா இப்ப கேட்கல, தன்னுடைய ஜெபத்துக்கு பதில் இல்ல, இப்ப தன்னால ஜெபம் பண்ணவும் முடியல. பாருங்க, எனக்கு ஒரு விடுதலை இல்ல. இப்போ தேவ சமூகத்தில் வந்து மண்டிட்டு, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், உம்மை விட்டு தூரமா போயிட்டேன், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு நான் வழி மாறி போயிட்டேன், எனக்கு இறங்கும் ஐயான்னு சொல்லி தாவீதை போல கண்ணீரோடு ஜெபித்தால் கர்த்தர் மறுபடியும் புதுப்பிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆனா நிறைய பேர் யார்கிட்ட வர்றதுக்கு மனசு இல்லை. கர்த்தர்கிட்டயோ இல்ல தான் சொந்த சபைகிட்டயோ தான் ஊழியக்காட்ட வந்து பேசுறதுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. தெரியாம இங்க ஒரு சம்பவம் நடந்த சம்பவம். அதாவது சில விஷயங்கள் எல்லாம் இந்த நம்ம கேமரா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சா சொல்ல வேண்டியிருக்கு. என்ன விஷயம்னா, அதாவது சூலூரில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு சகோதரி என்ன பண்ணாங்க, இதே மாதிரி ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் கேட்கப்படலை. ஜெபம் கேட்கப்படலைன்னு சொன்னா அவங்க இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் கிட்டி வரணும். அப்போ பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க, ஏக்கா நீ கஷ்டப்பட்டு இருக்கிற, உன் கஷ்டம் எனக்கு புரியுது, நீ ஒரு நாள் என்ன பண்ணு, நீ எங்க இந்த சோப்பு சாரி, சிகப்பு சாரி உங்களுக்கு தெரியல, ஓகே, ஒன்று கெட்டிட்டு நீ எங்க வந்துரு, எங்களுக்கு கோயிலுக்கு வந்துரு. அவர் ட்ரெயின் ஏறி போகணும். ஓகே சரி, வந்துட்டேன்னா அங்கே கண்டிப்பா சரியாயிருமா. இப்போ என்னன்னா இவங்களுக்கு விரதம் இருக்கணும் இல்லை, இவங்க என்ன பண்ணாங்கன்னா ராத்திரி மாத்திரம் சாரியை கட்டிட்டு, ஆனா நல்ல பிள்ளை மாதிரி சர்ச்சைக்கு வந்துடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்க, நல்ல பிள்ளை மாதிரி பரிசுத்தமா சர்ச்சைக்கு வந்துடுவாங்க. இப்போ விஷயம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, ராத்திரி இப்போ சாரியை கட்டிட்டாங்க. மற்றபடி என்னன்னா இவங்க போகும்போது சாரி கட்டி தானே போகணும். இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் என்ன கட்டல, இவங்க சாரி கட்டல. ரயில்வே ஸ்டேஷன்ல போன உடனே பாத்ரூம்ல போய் அவங்க சாரியை ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க சோப்பு சாரியை கட்டிட்டு போய் ட்ரெயின்ல ஏறி ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டாங்க. நினைச்சுக்கிட்டாங்க இனி என்ன யாரும் பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் நினைக்கிறது இனி யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. அவங்க கெட்ட நேரம். அவங்க சர்ச்சில் உள்ள ஒரு பையன் என்ன பண்ணான்னா, அந்த வழியா என்ன பண்ண, அவங்க போற ட்ரெயின்ல அந்த கம்பார்ட்மெண்ட் வழியா நடந்து போறான். இவனை பார்த்த உடனே இவங்களுக்கு ஷாக்கு, தலையை திருப்பிட்டாங்க. இவனும் பார்த்துட்டான். இவன் பார்த்த உடனே, இந்த அக்கா நம்ம சர்ச்சுக்கு வர அக்கா இல்ல,
இவங்களா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணா, போனவன் திரும்ப வந்தான். திரும்ப வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த அக்கா தான். இந்த அம்மா என்ன பண்ணல, தலை என்ன பண்ணல, திருப்பவே இல்லை. இவன் வந்து பாஸ்டர்ட்ட போட்டு கொடுக்காம இருப்பானா, அவன் போட்டு கொடுத்தான். பாத்தீங்கன்னா பாஸ்டர் வந்து அப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் என்ன பண்ணிட்டாரு. நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சிலருக்கு கூப்பிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, கையை நீட்டினாலும் கவனிக்க மாட்டாங்க, ஆலோசனைகளை எல்லாம் தள்ளி கடிந்து கொள்வதில் வெறுப்பாங்க. இப்போ தேவ சமூகத்துக்கு வருது அவங்களுக்கு பிடிக்கல, கூடவே சபையில வந்து மண்டியிட்டு ஜோமன்னு தன்னை அர்ப்பணிக்கவும் பிடிக்கல. ஊழியக்கார்ட்ட வந்து ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன் ஐயா, எனக்கு நீங்க ஒரு ஜோம் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கவும் மனசுல. இப்போ தன்னுடைய விருப்பத்தின்படி, தன்னுடைய சுயத்தின்படி, இப்போ ஒருவேளை ஜோசிய கிட்டையோ இல்ல மந்திரவாதி கிட்டையோ இல்ல உலக பிரகாரமான மனுஷன் கிட்டையோ இல்ல ஒரு சில மக்கள்கிட்ட போனா இவங்க எனக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சில தீர்க்கதரிசிகளாய் சிலரை வைத்துக் கொண்டிருக்கிறவரையோ போய் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்றாலும் அங்கே விடுதலை இல்லை என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்கதரிசனம் வசனம் சொல்லுது, தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஆமாதானே? தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள். ஆனா தீர்க்க தரிசன வரம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் தீர்க்க தரிசனம் சொல்லணுமே தவிர, தீர்க்க தரிசன வரம் இல்லாதவங்க என்ன பண்ணாது, சொல்லக்கூடாது. பாருங்க வசனம் அழகா சொல்லுது, தீர்க்க தரிசன வரம் இல்லாத சொல்லக்கூடாது. பாத்தீங்கன்னா கேரளாவில் தீர்க்க தரிசன வரம் இல்லாத மனுஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரனா மதிக்க மாட்டாங்க. நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பார்த்துருக்கிறேன். வரம் இருக்கோ இல்லையோ 4 அந்நிய பாஷையை பேசி தலையில கை வச்சு சகோதரா தெய்வம் நின்ன மாணிக்கும் அப்படின்னா போதும். நான் சொன்ன புரிஞ்சா உங்களுக்கு? சகோதரனே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். அப்படி சொன்னா உடனே கையை தட்டி, அவருக்கு என்ன தீர்க்க தரிசனம் வரம் இல்லதான், ஆனா பாஸ்டர் அப்படி இருந்தாதான் யாரு மதிப்பா? இதே மாதிரி நிறைய பேர் தீர்க்க தரிசனம் வரமே இல்லாதவங்க இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசின்னு சொல்லி வராங்க. வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேலின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனம் வரைக்கும் வாசிங்க. எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனம் வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அபத்தத்தையும் பொய்க்குறியையும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையா இருக்கிறார்கள். பொய்க்குறியையும் தரிசித்துன்னு சொன்னா கண்ணை மூடிட்டு, சகோதரரே ஆண்டவர் ஒரு இருளான காரியத்தை காமிக்கிறார். கண்ணுக்கு முன்ன என்ன வரும்? இருள் தான் வரும். அப்படின்னா சகோதரர் சிலவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செழிப்பான ஆட்கள் வச்சுக்கோங்க, வசதியான ஆட்கள் வச்சுக்கோங்க. பிரதர் ஒரு பெரிய ஆலமரத்தை ஆண்டவர் காமிக்கிறார். அதுல பயங்கரமா நிறைய பறவைகள்லாம் நிக்குது. இமேஜின் பண்ண என்ன வேணும் வரும்? அப்படிதானே? சிலரு என்ன சொல்றாரு? பொய்க்குறிகள். அடுத்த வசனம் வாசிங்க. நான் உரைக்காதிருந்தும் நீங்கள் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லும்போது அபத்தமான தரிசனத்தை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிறீர்கள் அல்லவா? ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் அபத்தமானதை சொல்லி பொய்யானதை தரிசிக்கிறபடியினால் இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ அப்படி சொல்றவங்களுக்கு யார் விரோதம்? இன்னொரு வசனம் வாசிங்க. எரேமியாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா 23:16 வாசிங்க. எரேமியா 23:16 சீக்கிரம் வாசிங்க. எரேமியா 23:16 வாசிமா. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம குணப்படாம
ரட்சிக்கப்படாம, நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை சாராம, தேவ சமூகத்திலே ஒப்புரவு ஆகாம, பிரைஸ் தி லார்ட், பாருங்க, இப்படிப்பட்ட சில தீர்க்கதரிசிகளை நம்பி தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுத்து நம்ம போறோம்னு சொன்னா, பிரைஸ் தி லார்ட், நம்முடைய உபவாச ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பதே இல்லை. அல்லேலூயா. முதல்ல எங்க அடங்கி இருக்கணும்? நான் முதல்ல சொல்லிட்டேன், பேழைக்குள்ள என்ன பண்ணணும்? அடங்கி இருக்கணும். யானையா இருந்தாலும், சிங்கமா இருந்தாலும், புலியா இருந்தாலும், கரடியா இருந்தாலும், மானா இருந்தாலும், இல்ல எலிக்குட்டியா இருந்தாலும் எங்க அடங்கி இருக்கணும்? பேழைக்குள்ள அடங்கி இருக்கணும். பேழைக்குள்ள அடங்கி இருந்தாதான் ஒரு விஸ்தீகரணத்திற்குள்ள போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த அழகா அந்த இடத்துல உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கேளாதீர்கள். அவங்க என்ன பண்றாங்க? வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறாங்க. வீண் பெருமைன்னா உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு மாசம் ஒரு நாள் ஒரு 1000 ரூபாய் சம்பளம், ஒரு வாரம் ஒரு 5000 6000 சம்பளம் வேலை இருந்துச்சுன்னு சொன்னா, அப்படி சும்மா சொல்றேன் எக்ஸாம்பிள், ஒரு 5000 6000 சம்பளம். அது பிரதர், ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, காண்பிக்கிறார், நீங்க 2 கோடி ரூபாய்க்கு வீடு கட்ட போறீங்க. நமக்கு சம்பளம் எப்படி? இப்போ வீண் பெருமை. பிரதர், நீங்க ஆடி கார்ல வார மாதிரி ஆண்டவர் காமிக்கிறாரியா? இந்த காரு ஜாகுவார் கார்ல நீங்க வாரீங்க, கோட் ஷூட் எல்லாம் போட்டு நீங்க ஜாகுவார் கார்ல வாரீங்க. பிரதர், உண்மையாவே கர்த்தர் செய்யணும்னு நினைச்சா அவர் செய்வார், இல்லைன்னு சொல்லல. ஆனா சிலவங்க வீண் பெருமை கொள்ளும்படி என்ன பண்ணுவாங்க? இப்படி சொன்னவன, அப்பா இந்த பாஸ்டரை போல உண்மையான பாஸ்டர் யாரியா? எங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருக்காரு. சில நேரத்தில் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் வரும். உங்களை யாரையும் சொல்லலாம், நான் சூழல் உள்ள மக்கள் சொல்றேன். ஆமா, பாருங்க, வீண் பெருமை, வீண் பெருமை, வீண் பெருமை கொள்ளும்படியாய் செய்கிறாங்கன்னு சொன்னா, சிலவங்க பாத்தீங்கன்னா சில மக்கள் இருப்பாங்க, ஆண்டவர் எப்போ பேசிட்டு இருக்க மாட்டார். அதாவது தீர்க்கதரிசி எப்பவும் பேச மாட்டார். அதை புரிஞ்சுக்கோங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போய் தலையை கொடுப்பாங்க, பிரதர் எனக்கு அங்க ஜோம் பண்ணுவாங்க. ஜோம் பண்ணி முடிச்சு ஆண்டவர் எதையுமே பேசியிருக்க மாட்டார். இப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாஸ்டர், ஆண்டவர் எனக்காக எதை பேசினார் சொல்லுங்க. இல்லம்மா ஒண்ணுமே பேசல, நீ போய் என்ன பண்ண, நல்ல ஜோமன்னு சொன்னா, இவருக்கு இப்ப கிருபை இல்லை. இவருக்கு என்ன இல்லை? இவருக்கு கிருபை இல்லை. அதனால அந்த வார்த்தையை இவர் கேட்காம இருக்க என்ன பண்ணுவார் தெரியுமா? மறுபடியும் பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு? 2-3 அந்நிய பாஷையை சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்குள்ளாய் ஆண்டவரை கொண்டு போகிறார். அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வீண் பெருமை செய்யும்படியான ஏதாவது காரணம், அப்பா உடனே கையை தட்டி ரெடியாகி ஊர் உலகத்துல கூட்டி ரெடி பண்ணிடுவாங்க. நான் எதுக்கு சொல்லணும்? வீண் பெருமை பண்ணுகிறதான சூழ்நிலையிலே ஒருவேளை உங்களை சுயமாய் யாராவது வீண் பெருமை செய்தார்களே என்றால் அவரிடத்திலே நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். இன்னும் வாசிங்க. தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் சொல்ற வார்த்தை வாசிங்க. அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி, வாசிங்க, அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறது அல்லாமல் தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராதென்று சொல்லுகிறார்கள். உங்கள் மேல் பொல்லாப்பு வராது என்று சொல்லுகிறாங்க. வாசிங்க. கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று, நேர சுருக்கமா இருக்கிறதுனால 21 வாசிங்க. 21 வாசிங்க. அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தோம், அவர்கள் ஓடினார்கள். அவர்களோடே நான் பேசாதிருந்தோம். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. கூடவே எரேமியா 14ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசிங்க. எரேமியா 14ஆம் அதிகாரம் 14, 15, 16 சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்புனதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். இத ஒவ்வொன்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிச்சோம்னா 3 நாள் படிக்கணும். நம்ம அப்படியே
பாருங்க, ரொம்ப கவனம். சபை இதுல கவனமா இருக்கணும். இந்த நாட்களிலே சபையை கெடுக்கும்படியாய் பிசாசானவன், ஆண்டவர் சொன்னாரு, கடைசி நாட்களிலே கள்ளை தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க, அநேகர் வஞ்சிக்கப்படுவாங்க. சபை இதுல ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, இந்த நாட்களிலே சத்தியத்திலே நிலைத்திருக்கிற சபை, சத்தியத்திலே உறுதியா இருக்கிற சபை, சத்தியத்திலே சாட்சியா இருக்கிற சபை உன்னை புரிந்து கொள்ளணும். சத்தியம் தீர்க்க தரிசனம் எங்கே இருக்குன்னு சொன்னா பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கு. ஆண்டவர் என்னை உருவாக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட வேதாகமத்திலே சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை நான் வாசித்து அதை கவனமாய் கேட்டு அதன்படி நடப்பேனே என்று சொன்னால் அந்த நித்திய ஜீவனாகிய பரலோகத்துக்கு நான் செல்வேன் சொல்லி அவர்கள் யார் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்களாய் மாற்றப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த வசனம் தொடர்ந்து வாசிங்க, ரொம்ப அழகா இருக்கு. வாசிங்க. ஆதலால் நான் அனுப்பாதிருந்தோம் என் நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த தேசத்திலே பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற தீர்க்க தரிசிகளை குறித்து இப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள். யாரு பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும்? தீர்க்க தரிசிகள். தீர்க்க தரிசனம் பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்றவங்க பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவாங்க. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வாசிங்க. அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனங்களும். என்னது? குறி கேட்க போற ஜனங்கள், தீர்க்க தரிசனம் கேட்க போற ஜனங்கள். ரொம்ப கவனம். சபை ரொம்ப கவனம். சபை விழிப்போடு இருக்கணும், கவனமா இருக்கணும். கர்த்தர் என்னோடு கூட சபையில பேசுறாரு, கர்த்தர் என்னோடு கூட இடைப்படுகிறாரு. நாம் தேவ சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்மத்திலே பேசுகிறவராய் இருக்கிறார். ஆகையால் பிரைஸ் தி லார்ட், தேவ பிள்ளைகள் அதிலே கவனமா இருக்க வேண்டுமே தவிர பிரைஸ் தி லார்ட் தீர்க்க தரிசனம் அங்க போனா எனக்கு 4 வார்த்தை கிடைக்கும், இங்க போனா 4 வார்த்தை கிடைக்கும், இங்க போனா இவங்க பேசுவாங்க, அங்க போனா இவங்க பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே இங்கன்னு அலைஞ்சு திரிகிறவளா இருப்போம்னு சொன்னா வசனம் சொல்லுது. வாசிங்க. எருசலேமின் வீதிகளிலே மறுபடியும் அவரிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனங்கள் எருசலேமின் வீதிகளிலே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து அவர்களும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரத்திகளும் அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் கிடப்பார்கள். அவர்களுடைய பொல்லாப்பை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சபை ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட விஷயத்திலே சபை உபவாசித்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் தேசம் பாழாகி கொண்டிருக்கிறது. சபைகளிலே கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி, கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பி, பிரைஸ் தி லார்ட், யாரை வஞ்சிக்கலாமோ என்கிறதான தந்திரத்தோடு அநேகரை ஆண்டவரை விட்டு தூரமாய் கொண்டு போய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே தேவ பிள்ளைகள், பிரைஸ் தி லார்ட், தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சத்தியத்திலே உறுதியா இருக்க வேண்டும், சத்தியத்திலே சாட்சியா இருக்க வேண்டும், சத்தியத்திற்கு உண்மையா இருக்க வேண்டும், சத்தியத்தை கைக்கொள்ளுகளா இருக்க வேண்டும், இயேசுவை விசுவாசித்து அதன்படி நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் விடுவிக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. இந்த நாட்களில் நிறைய தீர்க்கதரிசி நிறைய பெருகிட்டாங்க. ஆமாதானே? இப்போ வித்தியாசமாக ஸ்டைலாக பெருகிட்டாங்க. அப்படிதானே? ஸ்டேஜ், பலிபீடம் என்பது எவ்வளவு பரிசுத்தமானது என்பதை மறந்து விட்டு சுயமாய் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ பலிபீடத்தில் வரவே முடியல. அப்படிதானே? சுயமாய் செயல்பட்டவங்க எங்கே வர முடியல? பலிபீடத்துக்கு வரவே முடியல. நான் எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தருடைய கோபாக்கனை கடைசி நாட்களுக்குள்ளே இருக்கிறோம். நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான நேரத்துக்குள்ளாக இருக்கிறோம். பாருங்க, இப்படிப்பட்டதான துருபதேசங்களுக்கு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு, கள்ள போதனைகளுக்கு ஒரு காலம் நாம் செவி கொடுத்து விடாதபடிக்கு கர்த்தருக்குள் மறுரூபமாக வேண்டியது நம்முடைய அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை நாம் ஆண்டவரை விட்டு இப்படிப்பட்ட காரியங்களுக்காய் தூரமாய் போய்விட்டோமே என்றால், தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் கடந்து சொல்கிறோமே என்றால், இதுவே இரட்சண்ய நாள், இதுவே அனுகிரக காலம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதியிலே அவன் நாசமடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, வசனத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, வசனத்தை சாதாரணமாக சிந்திக்க கூடாது. இது சாதாரணமாய் போதிக்கப்படும்படியான வார்த்தைகள் அல்ல. நாம் இன்னும் உருவாக்கப்படும்படியாய், இன்னும் நாம் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போகும்படியாய், ஆண்டவராகிய தேவன் நம்மை உருவாக்கும்படியாய் சொல்லுகிற வார்த்தைகளை யார் கவனமாய் கேட்டு செயல்படுகிறோமோ அவர்களை கர்த்தர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் கூப்பிட்டு நீ கேட்க மாட்டேங்கிற, கையை நீட்டுறேன் கவனிக்கல, என் ஆலோசனைகளை எல்லாம் நீ தள்ளி என் கடிந்து கொள்வதை வெறுத்த, ஆகையால் நீ பயப்படும் காரியம் வரும்போது நான் ஆகடியம் பண்ணுவேன் சொல்றாரு.
அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் வசனத்திற்கு நடுங்குறவளா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவளா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை ஏனா தானோன்னு சொல்லி நம்ம சிந்திப்போம்னு சொன்னா அது நமக்கு பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கி, இது எனக்காய் சொல்லப்படுகிற வார்த்தை, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், உமக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாய் நான் வாழும்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி, இந்த வார்த்தைகளுக்கு நான் நடுங்குகிறேன்னு சொல்லி யார் தன்னை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணிக்கிறோமோ அங்கே கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. யார் சத்தியத்தை உண்மையாய் அறிந்து அந்த சத்தியத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் விடுதலையை பெற்றுக் கொள்வார்கள். ஆகையால் பிரைஸ் தி லார்ட், தாராபுரம் இந்திய தேவ சபை சத்தியத்திலே வளரட்டும், சத்தியத்தில் நிலைத்து நிற்கட்டும், சத்தியத்திலே கர்த்தருக்காய் பயன்படட்டும், சத்தியத்திலே கர்த்தருக்காய் ஊழியம் செய்யட்டும், சத்தியத்தை தேசத்திற்கு கொண்டு சொல்லட்டும். நிச்சயமாய் தேவன் இந்த சபையை இன்னும் பல ஆயிரம் மடங்கு பெருக பண்ணி வளர்த்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. யார் சத்தியத்துக்கு உறுதியாய் இருக்கிறோமோ அந்த சபையை கர்த்தர் உறுதியாய் வளர்த்து ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை விட 1000 மடங்கு வளருவீங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தியத்துக்கு உறுதியாக இருங்க, சத்தியத்துக்கு உறுதியாக இருங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்கப்படும் போது அந்த வார்த்தை எனக்காய் சொல்லப்படுகிறது, எனக்காய் சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி அந்த வார்த்தை நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்றுக்கொள்வோம். நான் ஃபர்ஸ்ட் நாள் கூட சொன்னேன் பாருங்க, பாஸ்டர் ஏதாவது சொன்ன உடனே சில, நான் எங்கள் சபையில் அப்படி தான், ஏதாவது நம்ம சில கடிந்து கொள்வோம். பேதுருவுக்கிட்ட அனனியா சப்பீராளை குறித்து என்ன பண்ணல, யாரும் சொல்லிக் கொடுக்கல. யார் சொல்லிக் கொடுத்தா? பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுத்தாரு. ஊழியக்காரர்கிட்ட யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. அதனால தான் எங்களை ஊழியத்தில் நிலைநிற்க வச்சிருக்காரு. 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஊழியத்தில் ஏன் நிலைநிறுத்திருக்கிறோம்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் சூப்பராக கைட் பண்றாரு. அவர் சொல்லிக் கொடுப்பாரு, இதை பேசு, இந்த வாரம் இதை பேசு. நீங்க சாதாரண நினைக்காதுங்க, ஊழியக்கார சாதாரண நினைக்காதுங்க. ஏன்னா தேவ சமூகத்தில் திறப்பில் நிற்கிறவங்க. இப்போ நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு யாருக்காவது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு போராட்டம்னு சொன்னா உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க ஊழியக்காரங்க. ஆனா ராத்திரி 2 மணிக்கு ஆண்டவர் தூங்க விட மாட்டாரு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்திருக்கு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். எழுப்பிடுவாரு, இந்த குடும்பத்துக்காக ஜோமனு, இந்த நபருக்காக ஜோமனு. பாருங்க, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்கு குழந்தையை தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. பாஸ்டர் அழுதுட்டு இருக்கு. போன மாதம் கூட என் ஒய்ஃப் தெரியும், போன மாதம் கூட பாருங்க, ஒரு கரெக்டாக ஒரு 3 மணிக்கு எனக்கு கால் பண்ணுறாங்க. பாஸ்டர் பிள்ளை அழுதுகிட்டே இருக்கிறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சர்ச்சுக்கு கூட்டு விட்டுமா, கொண்டு வாங்கம்மான்னு. ஒரு 3:15 3:20 சர்ச்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்ச்சு காம்பவுண்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க, பிள்ளை தூங்க ஆரம்பிச்சு. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. நானும் சர்ச்சுக்கு வந்தேன், அடுத்த பில்டிங் தான் எங்கள் வீடு. நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், நான் ரெடியாகி சர்ச்சுக்கு வந்துட்டேன். சபையில் ஒரு குடும்பம் வேதனைப்படுறாங்க, ராத்திரி அவங்க தூங்க முடியல, பிள்ளை அழுதுகிட்டே இருக்கிறாங்க, பிள்ளைக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியல. பிள்ளை மிகுந்த அழுதி இருக்கும்போது அவங்களும் தூங்க முடியல, அவங்களும் வேதனையோடு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது தேவ சபையில ஊழியர்கள் திறப்பில் நிற்கிறாங்க. எங்க சபையின் விசுவாச மக்கள் இன்னும் பலப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ள திறப்பில் நிற்கிறாங்க. பல நேரம் நீங்க சொல்ல மாட்டீங்க, ஆனா திறப்பில் ராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்கு 1 மணிக்கு 12 மணிக்கு ஆண்டவர் தட்டி எழுப்பி இவங்களுக்காக ஜோமன்னு சொல்லிட்டு அநேக சூழ்நிலைகளை ஊழியர்களை ஆண்டவராக தேவன் தட்டி எழுப்பி ஜெபிக்க வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்காக சொல்றேன்னா, தேவ பிள்ளைகள் சபையை நேசிக்கணும், தேவ பிள்ளைகள் ஊழியரை நேசிக்கணும், தேவ பிள்ளைகள் ஊழிய குடும்பத்தை நேசிக்கணும். நாம் அப்படி நேசிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் மறுபடியும் எனக்கு இந்த வார்த்தை மறுபடியும் ஆண்டவர் இடைபடுறாரு. நீ கூப்பிட்டு கேட்காம இருக்காதுங்க, கையை நீட்டி என்ன பண்ணாதுங்க, நீங்க கவனிக்காம இருக்காதுங்க. ஆலோசனை கொடுக்கும்போது அந்த ஆலோசனை என்ன பண்ணாதுங்க, நீங்க தள்ளாதுங்க. கடிந்து கொள்வதில் என்ன பண்ணாதுங்க நீங்க. சிலத்தில் ஜாக்கி பாஸ்டர் ஏன் இப்படி பேசிட்டு போனாரு, ஏன் இப்படி கடினமா பேசிட்டு போனாரு. நோ, ஒருவேளை சில சூழ்நிலையில சபை இன்னும் உருவாக்கப்படும்படியாய், சபை இன்னும் கர்த்தருக்குள்ள பலப்படும்படியாய், சபையில் உள்ள சில போராட்டங்கள் நிர்மூலமாகும்படியாய் சில வார்த்தைகள் கடினமா வந்தா கூட எனக்காய் சொல்லப்பட்ட வார்த்தைகள். நான் சின்ன வயசுல இருக்கும், எங்களுக்கு பாஸ்டர் பேர் ஜெபமணின்னு பாஸ்டர் பேர். அவர் மேரேஜ் ஆகல, ஒரு ஜிப்பா போட்டிருப்பாரு, என்ன பார்த்தீங்கன்னா வேஷ்டி கட்டியிருப்பார், கழுத்து ஒரு துண்டு போட்டிருப்பார். ஸ்ட்ரிக்ட்னா அவ்வளவு ஸ்ட்ரிக்ட். கையில் ஒரு கம்பு வச்சிருப்பார். ஏதாவது பிள்ளைங்க குறும் பண்ணிட்டாங்கன்னா நேர போய் என்ன பண்ணது, ஒரே ஒரு சாத்து வந்துடுவாரு. புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்து பார்த்தீங்கன்னா யாராவது
பிரேயர் நடந்துட்டு இருக்க எழுப்பி போனா எங்க போறேன் உட்கார்ந்துருவாரு. முதல்ல யாராவது தகாத ஏதாவது லவ் பண்ணிட்டாங்கனாலோ ஏதாவது ஒரு பிரச்சனைனாலோ அதாவது சபைக்கு நடுவில் வச்ச கேள்வி கேட்பாரு. நம்ம என்ன செய்வோம்? நீரும் உமங்க சபையும் நீர் போயா ஓடிடுவோம். ஆனா நாங்க அடங்கி இருந்தோங்க. சபையில் என்ன பண்ணுனாங்க பாருங்க, ஆண்டவர் நல்லவர், எங்களை உருவாக்கினார். ஆண்டவர் எங்களை உருவாக்கினார். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால அந்த சபையிலிருந்து மாத்திரம் 8 பேர் கர்த்தருடைய ஊழியம் செய்றாங்க. 8 பேர் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்திருக்காங்க. நாங்கள் அடுத்த மாதம் 13ஆம் தேதி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு கெட் டுகெதர் நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் ஒரு பாஸ்டர் இருக்காரு, ட்ரிவாண்டத்தில் ஒரு பாஸ்டர் இருக்காரு, நான் கோயம்புத்தூரில் பாஸ்டர் பென்ஸ் இருக்காங்கல்ல, இங்கே எல்லாமே ஒரே சர்ச்சில் உள்ளவங்க. நாங்கள் எல்லாம் ஒரே சர்ச்சில் உள்ளவங்க. நான் எதுக்கு சொல்கிறேன், அப்படி உருவாக்கப்பட்டோம். அடின்னா அவ்வளோ அடிப்பார். நாங்கள் ஏதாவது குறும் பண்ணிட்டோன்னா அவ்வளோ எங்களை திட்டுவார். ஆனால் நாங்கள் அடங்கி இருந்து கர்த்தருக்குள்ளே உருவாக்கப்பட்டோம். இன்று கர்த்தர் எங்களை கிருபையாய் ஒரு ஊழியர்களாய் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். நான் எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதை அசட்டை பண்ணக்கூடாது. இந்த வார்த்தை எனக்காய் சொல்லப்பட்டிருக்கு, இந்த வார்த்தை எனக்காய் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி யார் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உபவாசம் பண்ணுவோமே என்றால் அந்த உபவாசத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் போது எஸ்தர் ராஜாத்தி உபவாசம் செய்தார்கள், விடுதலை உண்டானது. நெகேமியா உபவாசம் பண்ணி ஜெபித்தார், விடுதலை உண்டானது. பிரைஸ் தி லார்ட். யோனா பார்த்தீங்கன்னா நினிவேக்கு போய் அந்த இடத்துல வார்த்தையை சொல்லும் போது நினிவே மக்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள், விடுதலை உண்டானது. உபவாசத்திற்கு நிச்சயமாய் விடுதலை உண்டு. தங்களை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணித்து, தங்களை தேவனுக்கு முன்பாய் பரிசுத்தப்படுத்தி, தங்களை தேவனுக்கு முன்பாய் ஒப்பு கொடுத்து யார் உண்மையாய் உபவாசித்து ஜெபிக்கிறோமோ அந்த உபவாசத்திற்கு நிச்சயமாய் பதில் உண்டு. மறுபடியும் பரிசுத்தாவின் எனக்கு உணர்த்துற ஒரு வார்த்தை, நான் கூப்பிட்டு நீங்க கேட்காம இருக்காதுங்க, நீங்க கையை நீட்டி கவனிக்காம இருக்காதுங்க. ஆலோசனை கொடுக்கும்போது அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் கடிந்து கொள்ளும்போது அந்த கடிந்து கொள்வதற்கு என்ன பண்ணுங்க, நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஆபத்து வரும்போது ஆண்டவர் சிரிச்சிட்டு இருக்க மாட்டாரு, நிச்சயமாய் ஆபத்திலே கை கொடுக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கிருபையாய் நடத்துவாராக. இந்த பிரைஸ் தி லார்ட் தாராபுரம் இந்திய தேவ சபை இன்னும் அதிகமாய் வளரட்டும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டும், பெரிய காரியங்களை கர்த்தர் இன்னும் அதிகமாய் செய்வாராக என்று சொல்லி வாழ்த்தி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அருமையான பாஸ்டர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் சபைக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். இன்னும் தொடர்ந்து தாராபுரம் இந்திய தேவ சபைக்கு அதிகமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை தாராபுரம் இந்திய தேவ சபையிலே கர்த்தர் செய்யட்டும். இந்த உபவாச நாட்கள் இன்னும் ஒரு நல்ல விடுதலை நாட்களை அமையட்டும் என்று சொல்லி வாழ்த்தி இந்த வார்த்தை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென்.